ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கீர்த்தி விழாக்குக்கு. இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி சாதம் பார்க்க போகிறோம். எப்படி செய்யறது, குக்கரில் வந்து நல்லா குலையாமல் அடி பிடிக்காமல் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து தக்காளி சாப்பாடு வந்து குக்கரில் வந்து எனக்கு செய்ய தெரியல, அடி பிடிச்சிக்கிறது இன்னும் குழஞ்சிருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இன்றைக்கி நான் குக்கரில் உங்களுக்கு வந்து குலையாமல் அடி பிடிக்காமல் அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். எந்த இதுவுமே இல்லை, ஈஸியான பிரியாணி டைப்பில் நான் செய்ய போகிறேன். ஈஸியான சாப்பாடு. இப்போ ஏன் இந்த தக்காளி சாப்பாடு வந்து வீடியோ நான் இப்போ போடுறேன்னா, எல்லா ஊர்லேயுமே சுற்றி பண்டிகை போடுறாங்க. இப்போ யாருமே நான்வெஜ் எடுக்க முடியாது. அதனால தான் நான்வெஜ் பிரியாணி மாதிரியே இந்த தக்காளி சாதம் வந்து நான் செய்ய போகிறேன். ஏன்னா தக்காளி சாப்பாடு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு தக்காளி சாப்பாடு பிடிக்கும். யாருக்கெல்லாம் தக்காளி சாப்பாடு ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பட்டனே தட்டுங்க. அப்போ தான் தெரியும் தக்காளி சாப்பாடு யார் யாருக்கெல்லாம் என்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம அரிசி வந்து நான் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கும் நம்ம சேனலில் டிப்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. 5 டிப்ஸு ரெடியாக இருக்குது, சுட சுட உங்களுக்கோசரம். வாங்க அதையும் நம்ம பார்த்துடலாம். சாப்பாடு செஞ்சுட்டு எண்டில் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். டிப்ஸ் 5மே நான் சொல்கிறேன், ரெடியாக இருக்குது. வாங்க, இது வரைக்கும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். இதையும் உங்களுக்கு சொல்கிறேன், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கண்டிப்பாக நான் நினைக்கிறேன். வாங்க, குக்கிங் முடிச்சு எண்டில் வந்து உங்களுக்கு நான் டிப்ஸு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு தக்காளி சாப்பாடு செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து அரிசி ஊற வச்சுருந்தா வந்து இந்த டம்ளர் வந்து 1/4 படி டம்ளர், அதில் வந்து 2 டம்ளர் நான் எடுத்துக்கிறேன். போதும், அதுவே எங்களுக்கு போதுமான அளவு. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் போட்டேன், இப்போ ஒரு டம்ளர் போட்டிருக்கேன். 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும். பாருங்கள், தண்ணியில் பிடிச்சிட்டு நம்ம கழுவிட்டு நான் வச்சிடுறேன். அதுக்காட்டி வெங்காயம்லாம் கட் பண்ணுற டைம் வரைக்கும் இது ஊறினா போதும். நல்லா ஊறிட்டு வெங்காயம்லாம் கட் பண்ண ஆரம்பித்தாலும் பாருங்கள், குக்கர் வச்சுட்டேன் நான். குக்கர் நல்லா சூடாகட்டும். சூடானோடனே எண்ணெய் வந்து 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமேட்டு வந்து நெய் வந்து நான் எடுத்துருக்கிறேன். நெய் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எண்ணெய் பாருங்கள் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து நெய் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து வீட்டிலே தயாரித்த நெய், அதனால் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெய்யும் எண்ணெயும் நல்லா காயிட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரியாணி வந்து பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூவு எல்லாமே வச்சுருக்கேன். அதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். அதை நல்லா பொரிய விடுங்க, அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் நம்மளுக்கு. அப்புறம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகாவும், பெரிய வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயமும் போட்டிருக்கேன். மீடியமான சைஸ் பெரிய வெங்காயம் தான் இது, ஆனால் 2 போட்டிருக்கேன் நான். ஏன்னா 2 டம்ளர் அரிசிக்கு இதே போதும். வெங்காயம் வந்து நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறமே நம்ம பார்க்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அப்பப்போ, ஏன்னா அது தீஞ்சிடும். அதனால தான் சொல்கிறேன். பாருங்கள், நல்லா வெங்காயம் பாருங்கள் ப்ரௌன் கலரில் பாதி வணங்கிடுச்சு. போதும், இந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு போதுமானது. இப்போ வந்து தக்காளி பழம் வந்து நான் 4 தக்காளி வந்து நல்ல பெரிய தக்காளி 4 எடுத்துருக்கிறேன். தக்காளி வந்து நம்மளுக்கு வந்து புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். தக்காளி சாப்பிடும் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், அப்போ தான் சாப்பாடு நல்லாயிருக்கும். பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு நம்ம வந்து கலந்து தான் அரைச்சி, தனித்தனியாக அரைக்கல. அதனால் வந்து 2 கலந்து அரைச்சது வந்து 2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இது வந்து வீடியோவில் அப்பப்போ தெரியுதுல்ல, அது வந்து அந்த ஆவி அந்த ஹீட்டுக்கு அப்படி தெரியுது உங்களுக்கு ஃபோனு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ஒண்டி தான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் உங்களுக்கு வீடியோ அப்படி தெரியுது. பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. மசாலாலாம் கொட்டிக்கலாம். கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா கொஞ்சம் நான் போட்டிருக்கேன். காரம் வந்து நான் ஏற்கனவே 3 பச்சை மிளகாய் போட்டனால வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் நான் வந்து அலசி வச்சுருக்கிறேன், அதையும் நான் போட்டுக்கலாம். ஏன் வந்து நான் இப்போ வந்து புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் அந்த வாசம் அப்படியே இருக்கும். அதனால நான் இப்போ போடுறேன். இந்த ஸ்டேஜில் போட கரெக்டான டைமு. தயிர் வந்து நான் 1/4 கப் எடுத்துருக்கேன். தயிர் போட்டுக்கோங்க. தயிர் போட்டால் தான் சாப்பாடு நல்லா மெது நம்மளுக்கு வரும். நல்லா அது வணங்கட்டும். பாருங்கள், வாசம் நல்லா இருக்குது. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வீட்டில். இப்போ வந்து இந்த டம்ளரில் வந்து 1 டம்ளர் அரிசி
1 டம்ளர் அரிசி 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன். அதனால் வந்து இப்போ 2 டம்ளர் அரிசிக்கு 4.5 டம்ளர் பக்கம் தண்ணி ஊற்றிருக்கிறேன். பக்கத்தில் தோசை வேகுது. கமலேஸ்வரனுக்கு தான் அவனுக்கு வந்து பசி எடுத்துருச்சு. அதனால் வந்து அவனுக்கு தோசை சைடில் நான் ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த சாதம்லாம் அவன் இன்னும் சாப்பிட மாட்டான், சாப்பிட்டு பழவல் என்ன காரம்லாம். அதனால் அவனுக்கு வந்து தனியாக தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன் நான் பக்கத்துலேயே. அவருக்கு பசி எடுத்துருச்சு. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போட்டுக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கும், கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அதிகமாக இருந்தால் தான் சாதத்துக்கு வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், அரிசி வந்து நான் ஏற்கனவே நல்லா கழுவிட்டு வடிகட்டி வச்சுருந்தேன். இப்போ நம்ம அரிசி எடுத்து நம்ம போட்டுக்கலாம். தண்ணி வந்து கொதிச்சதுக்கப்புறமே நீங்கள் அரிசி போடுங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாதம். ஏன்னா வந்து சீக்கிரம் குழையாது. தண்ணி ஏற்கனவே சூடாக இருந்துச்சுன்னா வந்துங்களேன், சாதம் வந்து சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா தண்ணி சூடாகிற வரைக்கும் சாப்பாடு அப்படியே அடியிலேயே குக்கர்லேயே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அது குழஞ்சி வந்தது. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சாதம் அரிசி போடணும். குக்கர் மூடிடலாம். நான் சொன்ன டிப்ஸே தான். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடுங்க, அப்போ தான் சாதம் குழையாமல் நம்மளுக்கு வரும். வேகிற டைமும் சீக்கிரம் ஆகும். பாருங்கள், விசில்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து குக்கர் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். லைட்டாக விசில் இருக்குது, ஓப்பன் பண்ணிடலாம். சாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்படி பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து பாருங்கன்னா ஓரமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன், அடி பிடிக்காமல் வந்திருக்கு பாருங்கதா. சாதம் பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். இது நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க. தண்ணி கொதிக்க வச்சுட்டு அப்புறமேட்டு நீங்கள் அரிசி போடுங்க, சாதம் உங்களுக்கு குழையாது. பாருங்கதா, சாப்பாடு பாருங்கள் தனித்தனியாக இருக்குது பாருங்கள், அடி பிடிக்காமல் வந்திருக்குது பார்த்தீங்களா. இது போல் நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதுக்கு வந்து தயிர் பச்சடி எதுவுமே தேவையில்லை. தயிர் பச்சடி போதும். வெங்காயம் வந்து கடிச்சிக்கலாம். தயிர் பச்சடி தான் கரெக்டான காம்பினேஷன் இருக்குது பாருங்கள். சாதம் நல்லா குழையாமல். டிப்ஸ் நம்பர் 1. ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னா வந்து தக்காளி பழம் வந்து இந்த வெயிலுக்கு அதுக்கும் சீக்கிரமாக அழுகிரும்பாங்க. தக்காளி வந்து அதிகமாக ரொம்ப தாங்க மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் இப்போ தக்காளி வந்து ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால என்ன ஐடியா, ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க வீட்லாம் தக்காளி பழம் எப்படி நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா நான் சொல்கிறேன். உப்பு வந்து கல் உப்பு இருக்குல்ல, அது வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து கல் உப்பு போட்டு கொஞ்சம் கரைச்சிக்கோங்க. அந்த உப்பு தண்ணி இருக்குல்ல, போர்லேருந்து ஒரு உப்பு தண்ணி கூட வீட்டில் இந்த கல் உப்பு போட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கணும். அந்த உப்பு தண்ணியில் வந்து நம்ம தக்காளி பழத்தை போட்டு வச்சோம்னா 2-3 நாள் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு இருக்கும், அது அழுகி போகாது. டிப்ஸ் நம்பர் 2. இது வந்து உண்மையான டிப்ஸு, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா வந்து சோடாப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சோடாப்பு வந்து சாப்பாடு யூஸ் பண்ணும்போது அதிகமாக நம்ம போடக்கூடாது, நம்ம உடம்புக்கு தான் அது கெடுதல். இப்போ வந்து ஹோட்டல் கடையிலலாம் சோடாப்பு சாதத்தில் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி சாப்பிடாதீங்க யாரும். எதாக இருந்தால் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதனால் வந்து சோடாப்பு அதிகமாக இருக்கிற உணவு வந்து எப்பயுமே சாப்பிடாதீங்க. சீக்கிரமாக அது வந்து ஜென்ஸ்லாம் சாப்பிட்டாங்கன்னா இங்கே தொப்பை இருக்கிறதுக்கு அதுக்கு வந்து சோடாப்பு ரொம்ப ஒத்துக்காது. அதனால் யாருமே சோடாப்பு, இந்த ஜிலேபி பவுட்ரு அதெல்லாம் யாருமே சேர்த்திக்காதீங்க. முடிஞ்சதுக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இயற்கையான உணவு சாப்பிட ஆரம்பிங்க. சோடாப்பு வந்து அதிகமாக சேர்த்திட்டுனா உடலுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் வரும். டிப்ஸ் நம்பர் 3. இப்போ வந்து காய்ச்சல் வந்துச்சுன்னா இல்லை உடம்பு சரியாமல் இருக்கும் போதெல்லாம் வந்து நம்ம நாக்கு வந்து டேஸ்ட் நம்மளுக்கு தெரியாது. என்ன தான் நம்ம ருசியாக சமைச்சாலும் நம்ம நாக்கு வந்து சப்புன்னு தான் இருக்கும், ஒரு டேஸ்ட்டுமே நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு என்ன வழின்னா, நார்த்தங்காய் பழம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பழத்தை வந்து கொஞ்சமாக வந்து அந்த சொலையை அது வராது, நடுவில் 2ஆக கட் பண்ணி கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு அந்த புளிப்பு அந்த மிளகாத்தூள் நாக்கில் நீங்கள் கொஞ்சமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். சாப்பாடு ருசியில் உங்களுக்கு காய்ச்சலாக இருந்தாலும் அந்த ருசி உங்களுக்கு தனியாக தெரியும். அது ஏன்னா அந்த காய்ச்சல் இருக்கும்போது நாக்குக்கு எதுவும் தெரியாதுங்கிறதுனால இந்த புளிப்பு வந்து நம்ம அந்த கசப்பு தன்மையெல்லாம் எடுத்துரும், நம்ம உடம்புல கசப்பு தன்மையெல்லாம் எடுத்துரும். இப்போ ருசி வந்து உங்களுக்கு தன்னால் உங்களுக்கு நல்லா தெரியும். டிப்ஸ் நம்பர் 4. எல்லோருமே வந்து தட்டை செய்வோம். தட்டைனா தட்டோடு செய்வோம். தட்டோடன்னு சொன்னால் அது நிறைய பேருக்கு தெரியும். தட்டோடு வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து மைதா மாவில் செய்வோம். மைதா மாவில் வந்து ஃபஸ்ட்டு பிசைஞ்சி வந்து இட்லி பொடியில் வச்சு ஆவியில் வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம தட்டை செய்வோம். அதுவே வந்து இப்போ கோதுமை மாவில் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை மாவு அதே ப்ரொசீஜர் தான், வேக வச்சு அதுக்கப்புறம் தட்டை வந்து தட்டி வச்சு எண்ணெயில் போடலாம். அதுவும் நீங்கள் கோதுமை மாவில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
டிப்ஸ் நம்பர் 5 கடைசி டிப்ஸ் நம்ம சேனலில் பார்க்குறோம். இப்போ வந்து பால் நம்ம காய வைக்கும்போது வெயில் காலத்துக்கு சீக்கிரமாக அது கெட்டு போயிடும். அதனால் வந்து யாருமே பால் கெட்டு போச்சுன்னா அதை கீழே ஊற்றாதீங்க. அதுவே வந்து மறுபடியும் அடுப்பில் கொஞ்சம் வச்சு சிம்மில் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கெட்டுப்போன பாலையே அந்த தயிர் மாதிரி அந்த திரிச்சதெல்லாம் இருக்கும், தண்ணி வந்து அப்படி மேலே வந்துடும். அந்த தண்ணி நம்ம வடிகட்டிட்டு அந்த பால் மாதிரி திரிச்சு போணுச்சு பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே நம்ம வந்து அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருந்து 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு கிண்டிட்டு சர்க்கரை வந்து இப்போ இவ்வளோ பால் வந்து கெட்டு போச்சு, தயிர் இவ்வளோ தயிர் இருக்குன்னா ஒரு கப்பு சர்க்கரை போடுங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா கலக்கிட்டே இருந்து அது அப்படியே கெட்டியே ஆயிரும் நம்மளுக்கு. அது ஏலக்காய் தனியாக ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா பொடி செஞ்சு அதை தூவி விட்டுட்டு ஒரு தட்டில் போட்டு நல்லா தட்டில் போட்டு சூடாக இருக்கும்போது ஒரு கட் பண்ணிடுங்க. அப்படியே பர்ஃபி இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி சதுரமாக கட் பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏன்னா வெயில் காலத்துக்கு வந்து சீக்கிரம் பால் கெட்டு போகும், அதனால இந்த டிப்ஸ் நான் சொன்னேன். ஓகே, இன்றைக்கி நம்ம டிப்ஸ் அவ்வளோதான். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனே அப்படியே கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, பாய். சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் இன்னும் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்கலாம்.